ஆராதனைங்கிறது கனத்துக்குரியது. தேவன் கனத்துக்குரியவர். அந்த தேவனை ஆராதிக்கிறோன்னா அந்த ஆராதனை கனத்துக்குரியது, மதிப்பு மிக்கது. அவருடைய அன்புங்கிறது ஒரு அளவில்லாத அன்பு. அந்த அன்பை அறிந்து உணர்ந்து எப்போ நம்ம அவரை ஆராதிக்கிறோமோ நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். முழுமையா என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும்னா முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தெரியணும். என்னன்னா, அவர் நம்பத்தக்கவர். எனக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது, நான் நம்பக்கூடிய என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நீங்க ஒருத்தர் தான் சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது கர்த்தர் நம்மகிட்ட சொல்வாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அவர் எனக்காக எதையுமே வைக்காம கொடுத்துருக்கிறாருன்னா நான் அவருக்காக என் லைஃபை கொடுக்கலாம். இந்த உடைச்சு ஊத்துற அனுபவம் அல்லது இந்த கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் மட்டுமல்ல, நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். அவரை போல நம்மை அதிகமாக நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவு நம்மை அளவுக்கு அப்பாற்பட்டு நேசிக்கிறார். அந்த அன்பை, அவருடைய அந்த அன்பின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளணும், அதை ஃபீல் பண்ணணும், அதை உணர்ந்து கொள்ளணுன்றதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த அன்பை நாம் எந்த அளவு விளங்கி கொள்கிறோமோ, புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுகிறோமோ அதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதுக்காக தான் அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தை கொண்டு ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ளணுன்றதில் அவர் ரொம்பவே விருப்பமாக இருக்கிறார். இந்த வாரம் பரிசுத்த வாரம், ஹோலி வீக்குன்னு சொல்லுவாங்க. போன சண்டேலேருந்து உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு வாரத்தை, அதாவது கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள், இதை நம்ம தியானிக்கிற இந்த ஒரு வாரம் ஹோலி வீக் அல்லது புனித வாரம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில், அதாவது கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தை எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். மார்க் 14:3. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக, அந்த கடைசி பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை எல்லா சுவிசேஷத்துலையுமே நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 26வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். அதே போல் யோவான் 12வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கலாம். இதில் 3வது வசனத்தில் பார்க்குறோம், ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்கு, அப்படி தானே? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்தான்னு போட்டிருக்கு. மத்தேயிலையும் இந்த மார்க்கிலையும் அவளுடைய பேரை பற்றி சொல்லப்படலை. ஆனால் யோவானில் மட்டும், யோவான் 11வது அதிகாரத்திலேயே அவர் சொல்கிறாரு, இயேசுவினுடைய பாதத்தில் தைலம் பூசி அந்த தன்னுடைய தலைமுடியினால் துடைத்தவள் இந்த மரியாளேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெண் மரியாள், அதாவது லாசருனுடைய சகோதரியாகிய மரியாள்னு சொல்லியிருக்கு. இதே சம்பவம், இதே போன்ற இன்னொரு சம்பவம் லூக்கா 7ல் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அப்போ அந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ தைலம் பூசுகிறாங்க. அப்போ மற்றவங்களாம் நினைக்கிறாங்க, இவ்வளோ பாவியாக இருக்கிறாளே, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் இவருக்கு தெரியாதா, தன்னை தொடர பெண் யாருன்றது தெரியாதான்னு மற்றவங்க பேசுகிறாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேறு சம்பவம், இது வேறு சம்பவம்ன்றாங்க. இல்லாட்டா அது மகதலேனா மரியாள், பாவத்தில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை பெற்ற மகதலேனா மரியாள்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவான் சொல்கிறாரு இந்த மரியாளேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால்
அது எந்த மரியாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மகதலேனா மரியாளோ இல்லை லாசருடைய சகோதரியோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம இப்போ சிந்திக்க போகலை. இதிலிருந்து நமக்கு தேவையான ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். சில வருஷங்களுக்கு முன்னால் இதே காரியத்தை இயேசுவே பாத்திரங்கிற தலைப்பில் நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இதை தியானிக்க போகிறோம். இப்போ இதில் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கு பெத்தானியாவில். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னா பெத்தானியாவில் ஒரு சீமோன்கிறவருடைய வீட்டில். அவர் ஏற்கனவே குஷ்டரோகியாக இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு சில சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கு பரிசேயனாகிய சீமோன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவருடைய வீட்டில் இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அதை உடைச்சி அவருடைய சிரசின் மேலே ஊற்றுறாங்க. யோவானில் எழுதியிருக்கும், மத்தேயுவில் எழுதியிருக்கும், அவருடைய பாதத்தில் ஊற்றுனாங்க. ஊற்றி தன்னுடைய தலைமுடியால் அதை தொடச்சாங்க. யோவான் 12 3வது வசனம் மட்டும் வாசிச்சுட்டு திரும்ப இங்கே வந்துடும். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இந்த வசனத்தில் இந்த ஒரு காரியத்தை வந்து நோட் பண்ண விரும்புகிறேன். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மார்க் 14:3 அவ தலையில் மேல் ஊற்றினால்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வந்து யோவான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பாதத்தில் பூசினா, தலைமுடியால் தொடச்சா, அப்படி செஞ்ச உடனே அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இப்போ இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இயேசுவும் சீஷர்களும் அந்த வீட்டில் டின்னருக்காக வந்திருக்காங்க, சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறாங்க. எல்லோரும் பந்தி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா வர்றாங்க. கையில் ஒரு வெள்ளைக்கல் பரணி, தமிழ் அப்படி தான் போட்டிருக்கு, வெள்ளைக்கல் பரணி. அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் காஸ்ட்லியான சென்ட் வைக்கிறதுக்கு, இப்போலாம் வந்து சென்ட் பாட்டில் வந்து நல்லா காஸ்ட்லியானதுன்னா ஒரு திக்கான ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும். அப்படி தான், சாதாரண பாட்டிலாக இருக்காது, பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்காது. ஆனால் அது வந்து ஒரு திக்கான கண்ணாடி பாட்டிலாக இருக்கும். அந்த வெள்ளைக்கல் பரணிங்கிறது என்னென்னா, எகிப்தில் ஒரு வெள்ளைக்கல், அந்த ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஒயிட் கலராக இருக்கிற ஸ்டோனை அப்படியே குடஞ்சி, திக்காக இருக்கிற கல்லை அப்படியே குடஞ்சி ஒரு குடுவை மாதிரி செஞ்சு அதை நல்லா பாலிஷ் போட்டு அதை வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வேஸ் மாதிரி ஒரு குடுவையில் அந்த ஒரு வாசனையுள்ள திரவ சென்ட்டை எடுத்துகிட்டு, பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம மரியாள்னே சொல்லுவோம். மரியாள் வர்றா. வரும்போது மரியாளுக்கு வேறு எந்த பர்பஸும் கிடையாது. அங்கே எதுக்கு வர்றாங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு எதுக்கு வர்றான்னா, அந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிட வந்திருக்காங்க. அவள் சாப்பிட்றதுக்கும் வரலை, இயேசுவுக்கு சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை பணிவிடை செய்கிறதுக்கும் வரலை. அப்போ வீட்டில் இருந்தே ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டு ஒரு தீர்மானத்தோடு வர்றா. இன்றைக்கி நான் போகணும், இயேசுவினுடைய பாதத்தில் இதை உடைச்சி ஊற்றணும். அந்த தீர்மானத்தோட, அந்த நோக்கத்தோடு தான் அங்கேருந்து வர்றா. இந்த 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடைத்தாள், ஊற்றினாள். உடைச்சா, ஊற்றுனா அந்த வீடு பரிமளத்தினால், அந்த வாசனையினால் நிரம்பினது. இந்த காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். உடைத்தாள்னு சொல்லும்போது அங்கே யூஸ் பண்ணப்பட்ட கிரேக்க வார்த்தை அந்த க்ரஷ் அல்லது பிரேக் இன்டு பீசஸ் அல்லது க்ரஷ் கம்ப்ளீட்லி அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்காக அவள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜார்னு சொல்கிறேன்னா, அந்த ஜாரை அவள் ஃபுல்லாகவே உடைச்சான்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணுறது, அதை வந்து ஒன்ஸ் அதை திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இப்போ மூடி வைக்கிறோம்ல, யூஸ் பண்ணுறோம்ல, அது போலலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவை திறந்தாச்சுன்னா அதை அப்போவே யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டில் மாதிரி இருக்கிறதா அந்த ஜார். அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வர்றா. இப்போ உடைச்சான்னு சொல்லும்போது எதையோ வச்சு உடைச்சி அப்படியே அவர் பாதத்தில் ஊற்றுனான்னு சொல்ல முடியாது, அல்லது திறக்கலாம். நீங்கள் முன்னாடியெல்லாம் நம்ம அப்படி தான் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோடா பாட்டிலானே உடச்சி கொடுங்கன்னு சொல்லுவோம், அப்படி தானே? கலர் உடச்சி தந்தாங்க அப்படி சொல்லுவோம். அதுக்காக பாட்டில் உடச்சா கொடுத்தாங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ யாரும் அப்படி சொல்கிறதில்ல நினைக்கிறேன். ஆனால் நம்ம அப்படி தான் முன்னாடி சொல்லியிருக்கோம், சோடா பாட்டிலாம் உடைக்கிறது. இது வந்து தேயர் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது அது லிட்ரலி உடைக்கிறது அல்லது ஃபிகரேட்டிவ்லி உருவகமாக உடைக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம சோடா பாட்டில் சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஓப்பன் பண்ணினா அதை ஊற்றினாள்.
ஓப்பன் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க. அந்த வீடு பரிமளத்தினால் நிறைந்தது. இதில் இவங்க சொல்கிறது உத்தம தைலம். அது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பெர்ஃப்யூம். வீட்டில் ஏதோ ஒரு 4-5 பொருள் இருந்துச்சு, அதில் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து இயேசுவுக்கு ஊற்றலை. அவங்க கொண்டு வந்தது விலையேற பெற்ற ஒரு நளதம் என்கிற ஒரு தைலம். அப்போ அந்த விலையேற பெற்றது அந்த தைலத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரெடிஷனில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்படி ஒரு, அதாவது தலைமுறை அப்படி ஒரு தைலத்தை வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன காரியம் சொல்கிறாங்கன்னா, திருமணமாகாத பெண்களுக்காக அப்படி ஒன்று வாங்கி வீட்டில் சேர்த்து வைப்பாங்களாம். அதாவது வரப்போகிற மணமகன் வரும்போது அதை உடச்சி அதை ஊற்றுறதுக்காக. ரொம்ப பணக்காரவங்கன்னா பெரிய குடுவையாக வச்சுருப்பாங்க, பெரிய ஜாராக வச்சுருப்பாங்க. சின்ன கொஞ்சம் சாதாரண குடும்பம்னா சின்ன ஒரு ஜாராக வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு நினச்ச நேரம் யூஸ் பண்ணுற, நம்ம ஒரு திடீர்னு எங்கே போகிறோம், சென்ட் போடணும் ஆசையாக இருக்குன்னு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பர்பஸுக்காக, ஒரு பெரிய நோக்கத்துக்காக பத்திரமாக பாதுகாக்கிற ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு ஜாரை கையில் எடுத்துட்டு மரியாள் வந்து எதுவுமே பேசலை. இதில் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் எந்த வார்த்தையும் பேசலை. பேசாமல் வந்து இயேசுனுடைய பாதத்தில் அதை உடச்சி ஊத்துறா. இந்த மரியாள் இயேசுனுடைய அன்பினால் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மகதலேனா மரியாளாக இருந்தாலும் சரி, அவள் விபச்சாரம் பண்ணாங்களா பண்ணலையா, பாவியான ஸ்திரியா, எப்படினாலும் எல்லாருமே பாவத்தில் தான் நம்ம பிறந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் தொடப்பட்ட ஒரு பெண், அதனால் மாற்றமடைந்த ஒரு பெண், இப்போ அந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த இயேசுவுக்கு நான் எதையாவது செலுத்தணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும், அவரை நான் வந்து ஆராதிக்கணுன்ற ஒரு விருப்பத்தோட, அந்த நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வராங்க. ஒரு காஸ்ட்லியான விலையேற பெற்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் நான் கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை காட்டிலும் அவர் கனத்துக்கு பாத்திரர், என்னுடைய ஆராதனைக்கு அவர் பாத்திரர், அவர் உயர்ந்தவர். இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் அவருடைய அன்புக்கு ஈடாகாது. அந்த உணர்வோடு வந்து அவருடைய அன்பினால் நிரம்பி வந்து இந்த காரியத்தை மரியாள் செய்கிறாங்க. ஏன்னா உடைக்கிறது ஊற்றுறதுங்கிறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை தான் கொண்டு வராங்க. பின் அதை பார்த்த உடனே சீஷர்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனை வருது, அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியலை. அதை அவங்க சந்தோஷமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க யாரும் சொல்லலை. இங்கே சொல்லியிருக்கு சிலர்னு போட்டிருக்கு. யோவான் வந்து சொல்கிறாரு யூதாஸ்காரியத்து சொன்னான்னு போட்டிருக்காங்க. சீஷர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ளே முறுமுறுக்கிறாங்க. இங்கே இருந்த எல்லாருமே யாருன்னா இயேசுவுக்கு வேண்டியவங்க தான். இயேசுவினுடைய போதகத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இயேசுவினால் நன்மையை பெற்றவங்க, அவருக்கு ஆதரவாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு திருப்தி இல்லாமல் ஆகிறாங்க. அந்த காரியம் அவங்களுக்கு பிடிக்கலை. அந்த மரியாள் உடைச்சி ஊற்றும்போது இயேசு எதுவுமே சொல்லலை. ஏம்மா எனக்கு போய் இதை கொண்டு வந்து ஊற்றுறேன்னு சொன்னாரா? எவ்வளோ காஸ்ட்லியானது, ஏன் எனக்கு ஊற்றுறேன்னு சொல்லி இயேசு அதை மறுக்கலை. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்புங்கிறது ஒரு அளவில்லாத அன்பு. அந்த அன்பை அறிந்து உணர்ந்து எப்போ நம்ம அவரை ஆராதிக்கிறோமோ, நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். அங்கேருந்து வந்த அந்த நறுமணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அங்கீகரிக்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்கல. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தைலத்தை இப்படி ஏன் வீணாய் செலவழிப்பானேன். முதல்ல அதை ஆரம்பித்து விட்டது யூதாஸ்காரியத்தை தான் இருந்திருக்கும். அது சொல்கிறான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, இதை வேறு மாதிரி செலவு பண்ணியிருக்கலாமே, இதை வேஸ்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் ஒரு பணம் அந்த காலத்தில். அப்படின்னா ஒரு 300 நாள் அல்லது ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் என்ன கிடைக்குமோ அந்த பணத்தை அவள் கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தில் உடைச்சா, ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் எதுவுமே அந்த பணம் வந்து அவ்வளோதான், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அது வேஸ்ட்டாக போச்சுன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு அதை வேஸ்ட்டுன்னு சொல்லலை. இந்த இவ்வளோ காஸ்ட்லியானதை இவ கொண்டு வந்து ஊற்றும்போது மற்றவங்களுக்கு அது வந்து அதிகமாக தெரியுது. என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப டூ மச், இவ செய்கிறது ரொம்ப டூ மச். ஏதோ ஒரு 100 ரூபா 200 ரூபா பொருள், ஒரு நாள் 2 நாள் சம்பளம்னா ஓகே.
ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக இயேசுடைய பாதத்தில் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறவங்க எல்லாருமே சீஷர்கள் தான். இந்த சீஷர்களை பற்றி நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன். இப்போது இந்த மரியாள் அவள் என்ன நினைக்கிறா, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மை அதிகம், அதனால் அவளுடைய உள்ளம் நன்றியினால் நிரம்பி ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்லேருந்து அவள் ஊற்றுறா. சும்மா கொண்டு வந்து ஊற்றுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பொருளை முக்கியமானதை கொண்டு வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அவள் என்ன நினைக்கிறா, நான் வேஸ்ட் பண்ணலை, என் ஆண்டவர் இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகுதி இருக்குது, அவரை நான் கனப்படுத்த போகிறேன், அவர் தான் எனக்கு முக்கியம், இதை காட்டிலும் அவர் எனக்கு முக்கியம், அவரை தான் நான் மதிக்கிறேன்னு சொல்லி மரியாள் கொண்டு வந்து ஊத்துறா. அப்போ ஒரு ஆராதனைங்கிறது மரியாளை பொறுத்த வரைக்கும் அன்பினால் ஏவப்பட்ட ஆராதனை, அன்பினால் ஏவப்பட்டு கர்த்தரை கனப்படுத்துகிறா. இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நன்மை செஞ்சுருப்பார். அவளுடைய சகோதரன் லாசருவை உயிரோட எழுப்புறதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் அது அவருக்கு ஏதோ ஒன்று நான் ஆண்டவருக்கு செய்யணுன்ற ஒரு நன்றி அவளுடைய உள்ளத்துலேருந்து எழும்பி இருக்கலாம். அதுக்கு அவள் இவ்வளோ காஸ்ட்லியானதை ஊற்றணுமான்றது ஒரு கேள்வி தான். ஆண்டவருடைய காலில் அப்படியே விழுந்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொன்னாலும் கர்த்தர் சரின்னு தான் ஏற்றிருப்பார். எத்தனையோ பேர் அவர்கிட்ட சுகம் வாங்கினாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வாயாலேயே நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியாளுடைய நன்றி, அவ செலுத்துகிற ஆராதனைங்கிறது எல்லாத்தை விட வித்தியாசமானது. ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆராதனை, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆராதனை. இவளும் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆண்டவரே ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் வாயிலேயே வடை சுடுவாங்கள்ல, அது போல் இவளும் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவ அப்படி செய்யலை. இவளுடைய ஆராதனை ஒரு காஸ்ட், ஒரு விலைக்கிரயம் கொடுத்து தான் அவள் ஆராதிக்கிறாள். காரணம் என்னென்னா, என் ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அவருடைய அன்புக்கு நான் ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது, நான் எதையும் திருப்பி கொடுக்க முடியாது, இதை என்னுடைய அன்பால் நான் நிரம்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் அதை இயேசுவிட்ட உடைக்கிறா, ஊத்துறா. இந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை டக்குன்னு அப்படியே மாறுது. எல்லாரும் முறுமுறுக்கும் போது அது எப்படி ஆகுதுன்னா, வித்தியாசமான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையாக மாறுது. அப்படி தானே ஆயிருக்கும்ல. ஆனால் மரியாள் எந்த வார்த்தையுமே பேசவே இல்லை. அவளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குன்னா, இயேசு மேலே தான் இருக்குது. இயேசுவையும் முகத்தை பார்த்து எதுவும் பேசலை, தலையில் ஊற்றுனா பாதத்தை துடைக்கிறா. அவள் என்ன நினைக்கிறா, இயேசு எனக்கு ரொம்ப முக்கியமானவர், என்னுடைய மகிமைக்கு அவர் தான் பாத்திரர். பெண்களுக்கு முடி ரொம்ப முக்கியமானது. அந்த எனக்கு மகிமையாக இருக்கிற அந்த முடியையும் வச்சு அவர் பாதத்தை துடைக்கிறேன். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறா. தன்னை தாழ்த்தி தங்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்து அவரை உயர்த்துறா. சும்மா உயர்த்தலை, தன்னை தாழ்த்துறா. தங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எதை தனக்கு முக்கியமானதாக விலையேற பெற்றதை அவளுடைய வாழ்க்கையில் வச்சுருந்தாலோ அதை கொண்டு அவரை ஆராதிக்கிறான். இப்போ அதை எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது டூ மச். நிறைய சொல்லியிருப்பாங்க, இவ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஊத்துறான்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் பேசியிருப்பாங்களே, எல்லாம் இங்கே எழுதலை. அவளுக்கு எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க, இதை இப்படி செஞ்சுருக்க வேண்டாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அது மதிப்பு சில லட்சங்கள் வரும். ஒரு வருஷம் நீங்கள் சேலரி, அவங்கவுங்க சேலரியை நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 12 மாதம் சேலரினா அது சில லட்சங்களில் வரும். அப்போ அவ்வளோ பணத்தை எதுக்கு இப்படி வேஸ்ட் ஆக்குவானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க போடுற கால்குலேஷன் வேறு. ஆனால் மரியாளுடைய அன்பு எந்த கணக்கையும் பார்க்கல. தேவன் மேலே அதிகமாக நேசிக்கிறோன்னா கணக்கு பார்க்க மாட்டோம். கணக்கு பார்க்குறோன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளலைன்னு தான் அர்த்தம். நான் நேசிக்கலைன்றது கிடையாது. அவர் என் மேலே வச்சுருக்கிற அன்பை நான் உணர்ந்திருந்தால் அதுக்கு நான் கணக்கு பார்க்காம தேவனுடைய காரியங்களில் செயல்படுவேன். இங்கே மரியாளுக்கும் மற்றவங்களுக்கும் அதான் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் அதிகம், ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக அவரை தேடுறோம், அவரை ஆராதிக்கிறோன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்களும் கேட்கலாம். இவர் பெரிய ஆள் மாதிரி எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போயிடுவா, இவன் என்ன பெரிய இதா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு அவங்களுக்கு தெரியாது. இப்போ இது மரியாள் செய்கிற இந்த ஆராதனைங்கிறது நம்ம சர்ச்சில் ஆராதிக்கிற மாதிரி கிடையாது. எல்லாருமே பாடுறாங்க, நானும் பாடுறேன், எல்லாருமே கை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க, நானும் உயர்த்தி ஆராதிக்கிறேன்னா அது ஈஸி. ஆனால் இங்கே மரியாள் அவளுக்கு ஆராதிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் கிடையாது. ஆனால் அவள் இயேசுவை ஆராதிக்கிறாள், உயர்த்துகிறாள். இது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனலான ஒரு வொர்ஷிப். தனியாக அவள் கர்த்தரை ஆராதிக்கிறா. தனியாக நம்ம நிறைய நேரம் பாடுறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், அப்படிலாம் இருக்கும்போது நிச்சயமாக மனிதர்கள் ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க.
ஆனால் அதில் வந்து நம்முடைய கவனம், நம்முடைய ஃபோக்கஸ் அதில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுல நம்முடைய கவனம் போயிடும். மரியாள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறா, அவள் எதுவுமே பேசவே இல்லை. கர்த்தரை ஆராதிக்கும்போது மற்றவங்க ஏன் அவங்களுக்கு அது பெருசாக தெரியல, அது உயர்வானதாக தெரியலைன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதை தான் நம்ம நினச்சிக்கிடணும். இப்போ மரியாள் எப்படி ஆண்டவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறா, அன்பை பெற்றிருக்கிறா, நன்மைகளை பெற்றிருக்கிறான்றதை அவள் ஃபீல் பண்ணுறா, அவள் உணர்கிறா, அதன் விளைவாக அவள் ஆராதிக்கிறா. ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இதை அவங்க உணரலை. அதனால அவங்க வந்து நார்மலான ஒரு ரேஞ்சில் இதை செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தரை தேட வேண்டியதான், ஆனால் ரொம்பலாம் தேடணும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் லிமிட்டு கிடையவே கிடையாது, அதெல்லாம் பொய். கர்த்தரை தேடுறதுல, ஆராதிக்கிறதுல எந்த லிமிட்டையும் நம்ம வைக்கவே கூடாது. ஏன்னா அவர் லிமிட் இல்லாமல் நம்ம நேசிச்சிருக்கிறாரு. ஏதாவது அளவு வச்சாரா? அவர் அளவு இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவேகன்ட் லவ்வை நம்மக்கிட்ட காமிச்சிருக்கிறாரு. அந்த அன்பை உணரும்போது நம்ம அவரை ஆராதிப்போம். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, கர்த்தருடைய பெட்டியை அந்த பாலையூதாலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு ஆள் இறந்ததுனால ஓபேத் ஏதோம்ங்கிற ஒரு வீட்டில் வச்சுட்டார். தாவீது ஐயோ என்னுடைய தாவீது நகரத்துக்கு வந்து எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபேத் ஏதோம்ங்கிற ஒரு வீட்டில் வச்சுட்டார். அப்புறம் அங்கே இருக்கும்போது பெட்டி அங்கே இருந்ததுனால கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 3 மாதத்தில் அவர் வீட்டில் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லாம் நிறைவாகுது. அதை தாவீது கேள்விப்படுறாரு. உடனே இப்போ என்ன நினைக்கிறாரு, அப்போ தேவனுடைய பெட்டி என்கிட்ட இருக்கட்டும், தாவீது நகரத்துக்குள்ளே நான் கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு இப்போ வர்றாரு. வந்து இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ஒவ்வொரு 6 தப்படி நடந்தோடனே பலி செலுத்தி கொண்டு போகிறாங்க. தாவீது தன்னுடைய வழியில் கொண்டு போகலை, தன்னுடைய இஷ்டப்படி கொண்டு போகலை, கர்த்தர் எப்படி சொல்லியிருந்தாரோ அது போல் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. 14வது வசனம் வாசிக்கிறேன். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தாவீது ராஜாவாயிட்டார். இப்போது ராஜா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ராஜா போடக்கூடிய மகிமையான ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு சணல் நூல் ஏபோத்து, அது சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இது ஒரு ஆராதனை. தாவீது ராஜா வந்து கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனை. 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது முழு பலத்தோட சந்தோஷமாக கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாதா மக்களாக என்னை பார்க்குறாங்கன்றது? தெரியாதா? தெரியும். ஆனால் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நமக்கு மறந்து போயிடுவாங்க. இங்கே தாவீது யாரையும் கன்சிடர் பண்ணலை, கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுறாரு. அவர் உள்ளே வரும்போது மீகாள் மேலேருந்து பார்த்துட்டு இருதயத்தில் அவனை அவமதித்தாள். எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு, இருதயத்தில் தாவீதை அவமதிக்கிறான். அடுத்து வாசிப்ப 20வது வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அவனை வந்து பாராட்டி பேசலை, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு நீ ஏன் இப்படிலாம் ஆடுற, நீ ஒரு ராஜா தானே, உனக்கு இவ்வளவுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறான். இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறா, ஒரு ராஜாவுக்கு ஒரு எல்லை இருக்குது, இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு லிமிட் இருக்குது, அதுக்காக நீ பெட்டி தானே வருது, அதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடணுமா, இவ்வளோ நடனம் பண்ணணுமா, இது ரொம்ப டூ மச்சுன்றா. புரியுதுங்களா? மரியாள் ஆராதிக்கும் போது எப்படி மற்றவங்க பேசுனாங்களோ அதே போல் இப்போ தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணுறாரு. பாடி ஆராதிக்கும் போது மீகாள் அதை வந்து கேவலமாக பேசுகிறா. 21வது வசனம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட
கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். தாவீது ஆடும்போது எல்லாத்தையும் நினச்சி நன்றி சொல்லி ஆடியிருக்கிறாரு. எத்தனை வருஷம் சவுலுனால் துரத்தப்பட்டார், எவ்வளோ பாடு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் குகைகளில் இருந்தது. எல்லாத்துலேருந்து கர்த்தர் என்னை மீட்டு இன்றைக்கி ராஜாவாக கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய பெட்டியெல்லாம் பார்ப்பனா இல்லையான்றது கூட தெரியாது. வனாந்தரங்களில் சவுல் வேட்டையாடும்போது அங்கெங்கே அலைஞ்சார். இன்றைக்கி கர்த்தரை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, நான் திரும்ப தாவீது நகரத்துக்குள்ளே பெட்டியை கொண்டு வர்றேன், இனிமேல் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நன்றியோடு ஆடுறாரு. யாராவது ஆடணும்னு சொன்னாங்களா தாவீதை? யாருமே சொல்லலை. நன்றியுள்ள இருதயத்தோட அன்பினால் பொங்கி அவர் ஆடுறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா வீட்டர் எல்லாரை பார்க்கிலும் என்னைய ராஜாவாக்கின கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அவன் என்ன சொல்கிறா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எல்லா பெண்களுக்கு முன்பாக ஆடுனீங்கன்னு சொல்கிறா. தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதான் வித்தியாசம். உண்மையாக ஆராதிக்கிறவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி நம்ம ஆராதிச்சோன்னா அது உண்மையான ஆராதனை கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் தேவனை ஆராதிக்கும் போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் யாருமே கிடையாது, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்கிறேன். அதான் உண்மையான ஆராதனை. இதனுடைய ரிசல்ட் என்ன? 23வது வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அவ ஒன்றுமே செய்யலை. ஆராதிக்கும் போது அதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறா. ஆராதனைங்கிறது கனத்துக்கு உரியது. தேவன் கனத்துக்கு உரியவர். அந்த தேவனை ஆராதிக்கிறோன்னா அந்த ஆராதனை கனத்துக்கு உரியது, மதிப்பு மிக்கது. அந்த ஆராதனையை அவள் அற்பமாக நினைக்கிறா. அவளுக்கு பிள்ளை இல்லை. மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், யாருமே அவளை சொல்லலை. யாராவது சொன்னாங்களா? நீ வச்சிருக்கிறத கொண்டாந்து ஊற்றிரு, உடச்சி ஊற்றுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. அவளுக்கு யாரும் கட்டளை கொடுக்கலை, நியாயப்பிரமாணம் சொல்லலை. ஆனால் அன்பின் மிகுதியால் கர்த்தரை ஆராதிக்கிறாள். இயேசுவுக்கு நான் எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு விலை, இதை காட்டிலும் விலை இருந்ததை கொடுத்தாலும் அதுக்கு அவர் பாத்திரர். அவர் கனத்துக்கும் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அதை உணர்ந்து அவள் ஆராதிக்கிறாள். ஆனால் அதை மற்றவங்களுக்கு புரியலை. என்னென்னா அவங்களுடைய லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது. தேவனை குறித்து அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அப்படி செய்கிறாங்க. இது யார் சொல்லுவாங்கன்னா, நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான். அதாவது சர்ச்சில் பக்கத்தில் இருக்கவங்க கிடையாது. நம்முடைய லைஃப்பில் யார் பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மை அப்படி ஆராதிக்கும் போது அற்பமாக அதை நினைப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்முடைய எண்ணமே சொல்லும். நமக்குள்ளே இருந்தே நம்முடைய மாம்சம், நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவே சத்துரு சொல்லுவான். எப்போவுமே அடுத்தவங்க தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது. இன்றைக்கி உபவாசிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது நம்முடைய மாம்சம் சொல்லும், வேண்டாம், அவங்களாம் என்ன ஃபாஸ்டிங்காக இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நீ இவ்வளோ போரில் இவ்வளோ ஜோம் பண்ணுற ஆராதிக்கிறீல, இது போதும் இது போதும் இது போதும்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் சில நேரங்களில். அது என்னென்னா, நம்முடைய ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுறாரு. மரியாள் உடச்சி ஊற்றும் போது அதில் இயேசுவுக்கு சந்தோஷம். ஆனால் எது இயேசுவுக்கு சந்தோஷமோ அது பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ அவன் என்ன செய்வான்னா, சில எண்ணங்களை நமக்குள்ளேயே கொண்டு வருவான். இன்றைக்கி தான் டயர்டாக இருக்குல்ல, ஜோமனாட்டா என்ன, ஏசப்பா தான் மன்னிச்சிடுவார்ல, சில காரியங்களை நமக்கு சொல்லி சொல்லி நம்ம அந்த உடைச்சி ஊற்றாமல் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு பார்ப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் உடைச்சி ஊற்றும்போது பரிமள தைலத்தினால நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மனம் வரும். உடைச்சி ஊற்றாமல், உடைக்கிறதும் ஊற்றுறதுன்றது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உடைக்காமலே சில நேரங்களில் ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம். தெரியுமா? உள்ள ஃபுல்லாக இருதயத்துலேருந்து நம்முடைய ஆவியிலேருந்து ஜெபிக்காமலே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். சர்ச்சுக்கு போய் ஆராதிச்சுட்டு வந்துடலாம். அதை பற்றி நான் இங்கே பேசலை. உண்மையான ஆராதனை, அதாவது கையை தூக்கிக்கிட்டே வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு ஆராதிக்கிறத சொல்லலை. உள்ளத்துலேருந்து நம்முடைய ஆவி ஓப்பன் ஆகி அது நம்முடைய சிந்தையெல்லாம் நிறைச்சி கர்த்தர் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறாருன்றதை உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை தான் கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. மரியாளுடைய அந்த செயல்ங்கிறது ஒரு உண்மையான ஒரு ஆராதனை. இந்த ஆராதனைக்கு விரோதமாக பிசாசு போராடுவான். நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடாதுன்னு அவன் சொல்லுவான். தாவீது முழு பலத்தோடு ஆடினார்.
நம்முடைய முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். அதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அடுத்து 2வது ஒரு காரியம், இந்த மரியாள் உடைச்சி ஊற்றுனாங்கல்ல, அது எதை காட்டுதுன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சரண்டர், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. இப்போ அதை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பார்த்துக்கிட்டு இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிடுவோம், ஒரு 4 நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடலான்னு மரியாள் நினைக்கல. உடைச்சா ஊற்றுனா கம்ப்ளீட்டாக, அதில் எந்த இதையும் பாக்கி வைக்கவே இல்லை. அது எதை குறிக்குதுன்னா முழுமையான அர்ப்பணிப்பு. அப்போது நான் ஆண்டவர் ஆராதிக்கணும்னா அவர் நல்லவர், அவர் என் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிற அறிவு எனக்கு வேணும். அப்போ நான் ஒரு முழுமையாக என்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும்னா முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தெரியணும். என்னன்னா அவர் நம்பத்தக்கவர். நான் என்னை கொண்டு போய் அவர் சமூகத்தில் அப்படியே கொடுக்கணும்னா, நான் என்னை கமிட் பண்ணணும், அர்ப்பணிக்கணும்னா அவர் என்னை பார்த்துக்கிடுவார், அவர் நல்லவர், அவர் என்னைய கேர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவர் நம்பத்தக்கவராக இருந்தால் மட்டும்தான், நம்ம நம்பத்தக்கவர்ங்கிற அறிவு எனக்கு இருந்தால் மட்டும்தான் அவருடைய கரத்தில் கொடுப்போம். அப்படி தானே? நம்ம யாரை ரொம்ப அதிகமாக நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட தான் சில உண்மைகளை சொல்லுவோம், எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்கள பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களான்னு அவங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். அப்போ கர்த்தர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர், நம்முடைய ஆராதனைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் மட்டும் இல்லை, நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் பாத்திரர். அவரை நம்பி எதை உடைச்சி ஊற்றுறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைச்சி ஊற்றுறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அதுவும் காஸ்ட்லியான ஒன்றை உடைச்சி ஊற்றுறதுன்றது ஒரு சாதாரணமான காரியமே கிடையாது. அப்போது அவள் கையில் அந்த வெள்ளைக்கல் பரணி இருக்குது, அந்த ஒரு ஜாரோட வர்றா, அது அவளுடைய சாய்ஸ் தான். நான் உடைச்சி ஊற்றணுன்னா ஊற்றலாம், உடைக்காமல் இருக்கேன்னா வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். அது என்னுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சொந்தம். அதை நான் எப்போ உடைச்சி கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிறேனோ அதுக்கப்புறம் அது எனக்கு சொந்தம் இல்லை, அது அவர் பார்த்துக்கிடுவார், அது அவருக்குரியது. அதான் கமிட்மெண்ட், அதான் அர்ப்பணங்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையில் ஜார் இருக்கா? நமக்கு அது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஜார் இருக்குது. இந்த மரியாள் கொண்டு வந்து அதை உடைச்சி ஊற்றும்போது அவளுடைய கடந்த கால வாழ்க்கை அதில் இருந்தது. அந்த ஒரு ஜார், அந்த தைலத்துக்குள்ளே கடந்த கால வாழ்க்கை இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 1 வருஷம் சம்பளம்னு சொல்கிறோம், அப்போ அது எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பாஸ்ட், அந்த கடந்த காலத்தினுடைய ஒரு பலனாக இருக்கலாம். அல்லது குடும்பத்தில் வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக அது பாதுகாக்கப்படுற ஒரு பொருள்னால் அது கடந்த காலத்தை குறிக்குது. அவளுடைய இன்றைய நிலை, மரியாளுடைய பழைய வாழ்க்கை, அதை கர்த்தர் மாற்றினார், அதனால தான் அதை உடைக்கிறா. இன்றைக்கி அவள் யாராக இருக்கிறாளோ அதையும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்குறா. இனி ஃப்யூச்சரில் என்னுடைய எதிர்காலத்தையும் கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். நம்ம எல்லார் கையிலையுமே இப்படிப்பட்ட ஒரு ஜார் இருக்குல்ல. நம்ம யாருமே சும்மா கிடையாது, ஆனால் அதை நம்ம அவ்வளோவா யோசிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஜார் இருக்குது. அதை எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உடைச்சி ஊற்றுறோமோ, இனி நான் அல்ல ஆண்டவரே நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட எப்போ நம்ம கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் அதை அவர் பார்த்துக்கிடுவார். ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நாளில் நம்முடைய ஜாரை உடைச்சி அவர்கிட்ட வந்தோம். நமக்கு இருந்த பழைய காரியங்களை விட்டோம், பாவத்தில் சாபத்தில் வாழ்ந்தோம். அதெல்லாம் விட்டு ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய இரட்சகர், நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைந்தோம், அவருடைய பாதத்துக்கு வந்தோம். அதனால் ஒரு நாள் அனுபவம் கிடையாது இது. இப்போவும் நம்முடைய விருப்பங்கள்னு இருக்கா? நமக்குன்னு சில விருப்பங்கள், நம்முடைய சுயம் இருக்குது, நம்முடைய சில ஹோப்பு, நம்முடைய நம்பிக்கை இருக்குது, நம்முடைய சில கனவுகள் இருக்குது, நம்முடைய ஃப்யூச்சரை குறித்து நம்ம போட்டிருக்கிற சில பிளானெல்லாம் இருக்குது. நிறைய ஜார் வச்சுருக்குறோம் எல்லாருக்குமே, சும்மா 1-2 கிடையாது. ஆமான்றாங்க, நிறைய ஜார் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் உடைக்க ஊற்ற நம்ம ஆயத்தமா? அதை யோசித்து பார்க்கணும். அதை உடைச்சி ஊற்றுனா அது வேஸ்ட் ஆகாது. பரிமள தைலத்தினால அந்த இடம் ஃபுல்லாக நிரம்பும். இதில் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம், அவள் உடைச்சதும் ஊற்றுனதும் அவளுடைய வாழ்க்கையில் வேஸ்ட் கிடையாது. மரியாள் அதை இழந்தாளா? கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை இழக்கிறேன்னு நினச்சி கொடுத்தா கூட அது இழப்பே கிடையாது. 2000 வருஷமாச்சு, இன்னும் அந்த மரியாளை பற்றி நம்ம பேசுகிறோம். அவகிட்டேருந்து நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்குறோம்.
இயேசு சொன்னார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளை குறித்து சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது ஏசப்பா எதையுமே அவர் பாதத்துக்கு போயிடுச்சுன்னா அது அவரை கணக்கில் வந்துடும். அதை சும்மா வேஸ்ட்டாக விடவே மாட்டார். மரியாள் தனக்கு எது முக்கியமானதோ அதை அவருடைய பாதத்தில் ஊற்றிட்டா அது அவளுடைய டோட்டலான ஒரு அர்ப்பணிப்பு. யார் என்ன சொல்லுவாங்க அதை பற்றிலாம் அவள் கேர் பண்ணவே இல்லை. நம்முடைய லைஃப்பில் எப்போல்லாம் ஆண்டவருக்காக முழுசாக நம்ம கமிட் பண்ணுறோமோ அர்ப்பணிக்கிறோமோ அதுக்கு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை யாரும் பாராட்ட மாட்டாங்க. பாராட்டுறாங்களா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. என்னுடைய தேவன் அதில் பிரியப்படுகிறார். நான் எப்போல்லாம் ஆண்டவரே நான் இல்லை நீங்கள் தான் சொல்லி அவருடைய பாதத்துக்கு போகிறனோ அப்போ அதில் தேவன் பிரியப்படுகிறார். ரூத்தினுடைய சம்பவத்தை நமக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போகிறேன். ரூத் போவாஸ் சம்பவம் நமக்கு தெரியும். ரூத் மோவாபிய பெண் உள்ளே வர்றா. மாமியார் நகோமி சொல்லிக் கொடுக்குறா 3ஆவது அதிகாரத்தில், நீ குளித்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு போவாஸ் தூற்றிட்டு அந்த களத்தில் தூங்கும்போது நீ போய் அவனுடைய பாதத்தில் படுத்துக்கோ. இதே பிக்சரை நான் அங்கே பார்க்குறேன். மரியாள் இயேசுவினிடத்தில் எப்படி தன்னை ஃபுல்லாக சரண்டர் பண்ணாலோ அதே போல் ரூத் நம்பி போனான். போவாஸ் நம்பத்தக்கவன் அப்படின்றத நினச்சி நம்பி அந்த ராத்திரி நேரத்தில் ரூத் போகிறா. போய் உம்முடைய போர்வை விரியும், நீர் சுதந்திரவாளிங்கிறான். இது ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற காரியம் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் சரண்டர். ரூத்துக்கு அவள் என்ன சொல்கிறா, நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், எனக்கு போகிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் என்னுடைய அடைக்கலம்னு சொல்லி போவாசனுடைய செட்டைகளுக்கு கீழே அடைக்கலமாகிறதுக்கு போகிறா. கர்த்தர் நம்முடைய போவாஸாக இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நீங்கள் தான்ப்பா எனக்கு அடைக்கலம்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம சரண்டர் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அவர் நம்பத்தக்கவர். ஆனால் என்ன பிரச்சனைனா அவர் நம்பத்தக்கவருங்கிறது நமக்கு சரியாக தெரிகிறதில்ல. ரூத்து போகிறா, போவாஸ்கிட்ட போய் சொன்ன உடனே போவாஸால் அவளுக்கு எந்த தீங்கும் வரல. யோசிச்சு பாருங்கள், நைட்டு நேரம் யாரும் கிடையாது, எந்த தீமையும் அவளுக்கு வரல. போவாஸ் சொல்கிறாரு, மகளே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். அப்போ கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உடைச்சி ஊற்றும்போது ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லி வரும்போது எனக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, நான் நம்பக்கூடிய என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நீங்கள் ஒருத்தர் தான் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நம்மகிட்ட சொல்வார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். கர்த்தரே சொல்கிறாருன்னா அதுக்கு மேலே ஏதாவது வேணுமா? உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தரேன்னு வீட்டில் அம்மாவோ அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு தகப்பன் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணுறதுக்கு எந்த காரியமும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஈகோ அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. நான்கிற நம்முடைய சுயம் அதுக்கு தடையாக தான் இருக்கும். அதை தான் உடைச்சி ஊற்றணும். அதை உடைக்காமல் அதுவும் இருக்கட்டும், கொஞ்சம் லைட்டாக ஊற்ற முடியாது. கம்ப்ளீட்டாக உடைச்சி எப்போ அவர்கிட்ட ஊற்றுறோமோ அதுக்கப்புறம் அதை அவர் பார்த்துக்கிடுவார். நமக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம், தரிசனம் நமக்கான சில எண்ணங்கள் இருக்கலாம். அதை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை அழகாக அது நாம் நினைக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் அதிகமாக அவர் நமக்கு செய்து கொடுப்பார். சில நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர்கிட்ட ரொம்ப கம்ப்ளீட்டாக அப்படியே போய் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, உங்களுடைய சித்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம்னா அவர் நம்மளை திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு சொல்லிடுவார். நிறைய பேருக்கு அப்படிலாம் பயம் இருக்குது. ஊழியத்துக்கு வான்னு சொல்லிட்டான்னா என்ன செய்ய முடியும்? சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கு அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா வேலை செய்கிறாரு. ஆனால் அவங்க ஒரே ஒரு காரியம்தான் எனக்கு பிடிக்கலை, கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டதுக்கு அந்த பையன் மாப்பிள்ளை பையன் படிச்சிருக்கிறாரு, வேலை செய்கிறாரு, ஆனால் அவர் பிடிஹெச் வேறு படிச்சிருக்கிறாரு. பிடிஹெச் படித்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதாவது தியாலஜி படிச்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் ஊழியத்துக்கு போயிட்டாருன்னா என்ன செய்கிறது? பிள்ளைய கல்யாணம் பண்ண பிறகு அவர் ஊழியத்துக்கு போயிட்டாருன்னா என்ன செய்கிறது? இப்படிப்பட்ட பயம் இருக்குன்னா உடச்சி நம்ம இன்னும் ஊற்றலை. ஆண்டவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும். ஆனால்
அவர் ஒருவேளை தன்னுடைய ஊழியத்துக்கு வர சொல்லிட்டார்னா, அவருடைய வேலையை ஏதாவது என்னைய செய்ய சொல்லிட்டார்னா, என்கிட்ட ஏதாவது கர்த்தர் டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டாருன்னா என்ன செய்கிறது? அப்படி ஒரு மனநிலை இருக்குதுன்னா உடச்சி நம்ம ஊற்றலை. அது நமக்கு தெரியும். நான் உடச்சி ஊற்றிருக்கேனா இல்லையான்றது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியும். நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். எனக்கு ஊழியம் செய்ய தெரியாது, எனக்கு அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காரணம் சொல்கிற வேலை நமக்கு கிடையாது. உடச்சி ஊற்றும்போது அவர் பார்த்துக்கிடுவார். இப்போ மரியாள் உடச்சி ஊற்றுனது சீஷர்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அதுக்காக சீஷர்களெல்லாம் கெட்டவங்கன்னு கிடையாது. ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 18 வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கொஞ்சம் பாருங்கள், 2 பேர் வலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையில் தான் இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறவங்க இல்லை, வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ அந்த சீஷர்களும் ஏதோ ஒரு சமயத்தில் அப்படியே விட்டுட்டு வந்தவங்க தான். அவங்க ரொம்ப தப்பானவங்கலாம் கிடையாது, ஃபுல்லாக கமிட் பண்ணவங்க தான். அவங்க செஞ்ச தொழில், படகு, வலை எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்போ இயேசு அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சு ஃபேமஸ் ஆகலை. ஒருவேளை ஃபேமஸ் ஆன பிறகு இயேசு கூப்பிட்டுருந்தாருன்னா வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே ஏசப்பா கூப்பிடுறாரு. உடனே வலைகளை விட்டு வர்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, அதை அப்படியே தன்னை அப்படியே அர்ப்பணிக்க தெரிந்து வந்தவங்க. அடுத்த வசனம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுரு அந்திரேயா வந்தாங்க. இப்போ அடுத்து யாக்கோபு யோவானையும் கர்த்தர் கூப்பிடுறாரு. அப்பா இருக்கிறாரு படகுல, வலையெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் கூப்பிட்ட உடனே படகையும் விட்டுட்டாங்க, அப்பாவையும் விட்டுட்டாங்க, இயேசுவுக்கு பின்னால் போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஏன், எதுக்கு உங்கள் பின்னாடி வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏதாவது கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒபே பண்ணி தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே அவருடைய பாதத்தில் கொடுத்துட்டு வந்தவங்க தான். இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 27 இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். இங்கே மத்தேயுவை இயேசு கூப்பிடுறாரு. ஆயத்துறையில் வரி வாங்குகிற இடத்துல அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர், வரி வாங்குறவர். அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இயேசு எனக்கு பின் சென்றுவான்னு சொன்னார். அப்படியே போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. அவருக்கு பெரிய வீடெல்லாம் இருந்திருக்கு. இயேசுவை கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்கிறாரு. எல்லா சீஷர்களுமே ஒரு விதத்தில் இயேசுவை நம்பி வந்தவங்க தான். இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்தவங்க தான். சும்மா சாதாரண ஆள் கிடையாது. தங்களுடைய தொழிலை விட்டாங்க, குடும்பத்தை விட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சீஷர்கள் இப்போ அந்த மரியாள் ஊற்றும்போது, நீ சூப்பர்மா, கர்த்தர் இயேசுக்கு எல்லாம் ஊற்றலாம், நல்லதா, நீ செய்கிறது நல்லதுன்னு அவங்களால சொல்ல முடியலை. ஏன், என்ன அதில் என்ன பிரச்சனை? இந்த உடைச்சி ஊற்றுற அனுபவம் அல்லது இந்த கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அனுதினமும் கர்த்தருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் இல்லை, நீங்கள் தான், நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்க, நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்முடைய சுயத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கணும். இந்த சீஷர்கள் இயேசுவை நம்பி தான் வந்தாங்க, தன்னுடைய பிஸ்னஸை விட்டுட்டு வந்தாங்க. இப்போ அந்த 300 பணம் பெருசா? இயேசுவுக்காக ஒரு 300 பணத்தை அவள் இழக்கிறது பெரிய காரியமா? கிடையாது. ஆனால் இப்போ அவங்க ஃபோக்கஸ் பணத்தில் இருக்குது. இந்த பணம் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஃபோக்கஸை, நம்முடைய கவனத்தை இயேசுவை விட்டு திருப்பக்கூடாது. அப்படி திருப்புனா பிரச்சனை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த முதல் இடத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த ஆராதனையை நம்மால் செலுத்த முடியாது. மார்க் 10
28 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். இப்போ உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்றது அவனுடைய மனதில் எப்போவுமே இருக்கிற ஒரு காரியம்தான். ஆமாம், அன்றைக்கி வந்தோம், அதை மறக்க முடியுமா? மறக்க முடியாது. இயேசு வந்தார், கூப்பிட்டாரு, உடனே எல்லாத்தையும் விட்டு வந்தோம். இப்போ கேட்குறாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. அடுத்த வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்காக எதையோ ஒன்றை விட்டுட்டு வந்தேன், எதையோ ஒன்றை இழந்துட்டேன், அவர் பாதத்தில் எதையோ ஒன்றை நான் உடச்சி ஊற்றிட்டேன்னு சொன்னால் அதை கர்த்தர் கணக்கில் வைக்கிறாரு. அதானே சொல்கிறாரு, எதையாவது விட்டுட்டு வந்தால் 100 மடங்காக திரும்ப கொடுப்பேன், இம்மையிலேயே நான் 100 மடங்காக திரும்ப கொடுப்பேன், நித்திய ஜீவனையும் அதையும் அவனுக்கு கிடைக்கும். வெறும் மேலே போன பிறகு தான் அவனுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லலை, இம்மையிலே 100 கொடுப்பேன். எந்த பேங்க்லேயும் 100% வட்டி கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் 100 மடங்காக திரும்ப கொடுக்கிறவர், இந்த உலகத்திலேயே திரும்ப தருகிறவர். சீஷர்கள் எதாவது இழந்து போனாங்களா? இயேசுவை நம்பி வந்தாங்க, இழந்து போனாங்களா? இல்லை. அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர உதவி செய்தார். அப்போஸ்தலருடைய பாதத்தில் மற்றவங்க சொத்தை விற்று கொண்டு வந்து வச்சாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்கள கனப்படுத்தினார். கர்த்தருடைய பாதத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழக்க தயாராக இருக்கீங்களோ, அதாவது ஆண்டவரே இது எனக்கு சொந்தமல்ல, இது உமக்கு சொந்தம், என்னுடைய லைஃப் எனக்கு சொந்தமல்ல, என்னுடைய ஃப்யூச்சர் எனக்கு சொந்தமல்ல, நீங்கள் உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம்னு சொல்லி எப்போல்லாம் எதையெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறதுக்கு முன் வர்றீங்களோ அப்போ கர்த்தர் அதை கணக்கில் எடுப்பார். கர்த்தருடைய பாதத்தில் எதை வச்சிட்டோமோ அது நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக தான் வரும், ரிட்டர்ன் தருவார். கர்த்தர் நம்பத்தக்கவர். ஆமென். கர்த்தர் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல. நம்மக்கிட்ட வாங்கிட்டு நம்மளை ஏமாத்துறவர் கிடையாது. நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். இங்கே மரியாள் உடைச்சி ஊற்றுனா கர்த்தர் நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த சுவிசேஷம் எங்கெங்கே சொல்லப்படுமோ அங்கே சொல்லப்படும்னு சொன்னார். அங்கேயே வச்சு மற்றவங்க எல்லாரையும் சத்தம் போட்டார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை விட்டு விடுங்கள், அவள் என்கிட்ட நற்கிரியை செய்திருக்கிறாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னு அவளை அப்ரிஷியேட் பண்ணார். மட்டும் இல்லை, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னாரு. இயேசு அவளுக்காக பேசினார். எப்போல்லாம் நம்ம கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறோமோ அப்போ நமக்கான எல்லாத்தையும் அவர் செய்வார். எங்கே நமக்காக பேசணுமோ அங்கே அவர் பேசுவார், எங்கே நமக்காக வழக்காடணுமோ அங்கே அவர் வழக்காடுவார். நமக்கான எல்லாத்தையும் அவர் செய்வார். நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் நம்பத்தக்கவர், நான் உம்மை 100% நம்புகிறேன். நம்முடைய சில நேரத்தில் நமக்கு எதை நம்ம விலை மதிப்புள்ளதாக பெருசாக விலையேற பெற்றதாக நினைக்கிறோமோ அதை நமக்கு பிடிச்சி வைக்கணும்னு நினைப்போம். மரியாள் எதையுமே தனக்காக வைக்கலை, அப்படியே உடச்சி ஊற்றிட்டா. அதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு லைஃப். அந்த லைஃப் ஸ்டைல் தான் நம்முடைய லைஃபாக, நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும். நமக்குன்னு எதை நம்ம பிடிச்சி வைக்கிறோமோ, இது எனக்கு கொஞ்சம் பெருமையான காரியம், அல்லது இது எனக்கு ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸானது, எனக்கு இது ஒரு ப்ரெஷியஸானதுன்னு சொல்லி எதை நமக்காக பிடிச்சி வைக்கிறோமோ அது கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, அதாவது எதை உடைத்து ஊற்ற நமக்கு விருப்பம் இல்லையோ அது கொஞ்ச நாள் ஆகும்போது நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்முடைய விக்கிரகமாக மாறிடும். ஒருவேளை பணம் எனக்கு பெருசாக இருக்குது, பணம் எனக்குன்னு சேர்த்து வச்சோன்னா, அதாவது கர்த்தரை கனப்படுத்தாத விதத்தில் பணம் எனக்கு வேணும், பணத்தை தேடுறதுல ரொம்ப கவனம் செலுத்தினோன்னா அது நம்முடைய விக்கிரகமாக மாறும். அதாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எது எடுக்குதோ அது நம்முடைய விக்கிரகம், அது நம்முடைய ஐடலாக மாறிடும். உடைச்சி ஊற்றுறதுன்றத கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்குறார். சீஷர்களெல்லாம் அப்படி வந்தவங்க தான். அவங்களுடைய ஃபோக்கஸ் மாறினோடனே இப்போ அவளை அப்ரிஷியேட் பண்ண அவங்களால முடியலை. அப்போ உடைச்சி ஊற்றுறதுன்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். நான் 2000வது வருஷத்துலேயே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்போயே நான் எல்லாமே கடவுளுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ
இப்போ என் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து உடைச்சி ஊற்றுற வாழ்க்கை கிடையாது. அனுதினமும் உடைச்சி ஊற்றுனோன்னா அதில் தான் நம்ம லைஃப்லேருந்து நறுமணம், நம்முடைய லைஃப்லேருந்து நற்கிரியைகள் வெளியில் போகும். மற்றவங்க இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு நறுமணம் நம்முடைய லைஃப்லேருந்து வெளியில் போகும். அதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நம்ம மூலமாக வெளிப்படுறது. மார்க் 12 நான் சொல்லிட்டே போகிறேன். 2 காசு ஒரு அம்மா போட்டாங்க. நமக்கு தெரியும், இயேசு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும், பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் நிறைய போட்டுட்டு போனாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு 2 காசை காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? இவ தான் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள். அப்போ கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. யார் உடைச்சி கம்ப்ளீட்டாக, நான் சொல்கிறது கொஞ்சம் ஊற்றுறவங்கள சொல்லலை, கம்ப்ளீட்டாக முழுமையாக யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் கவனமாக இருக்கிறாரு. இயேசு சொன்னார், அவங்க எல்லாரும் நிறைய போட்டாங்க, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். தனக்குன்னு எதையும் அவன் என்ன செய்யலை, ஹோல்டு பண்ணி வைக்கலை. அது பெரிய தேவாலயம் தான். காணிக்கை பெட்டியை பார்க்காமலே அவள் போயிருக்கலாம்ல. காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துலேயே வராமலே, நானே ஒரு ஏழை, என்கிட்டே 2 காசு தான் இருக்குது, என்கிட்டயே கர்த்தர் எதிர்பார்க்க போகிறாரு அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? அவள் அப்படியே பார்க்காத மாதிரியே போயிருக்கலாம். காணிக்கை பெட்டிக்கிட்ட வர்றா, 1 காசை போட்டிருக்கலாமா? இல்லை போடுற மாதிரி போட்டுட்டு கையெடுத்துருக்கலாமா? 1 காசை போட்டிருக்கலாமா? அந்த நினைப்பே அவளுக்கு இல்லை. இருந்ததை அப்படியே போட்டுட்டு போகிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ஆண்டவரே உங்களை நம்பியிருக்கேன், இனி அவளுக்கு நம்புறதுக்கு எதுவும் கிடையாது, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், எனக்கு இனி என்ன வேண்டுமோ வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். இந்த நம்பிக்கைக்குள்ளே இவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய விதத்துக்கு நம்ம வந்துட்டோன்னா நம்முடைய லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எதையும் பிடிச்சி வைக்கல, எனக்காக, எனக்கு, என் குடும்பம், சொத்து எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. சேர்த்து வைக்கலாம், பிள்ளைகளுக்கு சேர்க்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட ராத்திரியில் சொல்கிறான்னு வைங்க, நீ விலையேற பெற்றதாக நினைக்கிற உன்னுடைய ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி உன்னுடைய நேசகுமாரனை நான் காட்டுற மோரியா மலையில் கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்னாருன்னா அதிகாலையில் எந்திரிச்சு போக முடியுமா? அதான் விசுவாசத்துக்கான டெஸ்ட்டு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை உடனே கர்த்தருக்கு கொடுக்குற அளவில் என்னுடைய மனநிலை இருக்கா இல்லையா? அதான் உடைச்சி ஊற்றுறது. ஆபிரகாம் வந்து உடனே போயிட்டார். ஏன்னா கர்த்தரை குறித்து அவருக்கு நல்ல அறிவு இருந்தது. கர்த்தர் நம்பத்தக்கவர், நான் நம்ப முடியும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி தான் ஈசாக்கை கொடுத்தாரு. இப்போ நான் பலியாக கொடுத்தாலும் திரும்ப எனக்கு தருவார். நிறைய நேரத்தில் நான் கொடுத்தா கர்த்தர் எனக்கு தராமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கர்த்தருடைய பாதத்தில் நம்ம கொடுக்குற எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமாக டைமாக இருக்கலாம், நம்முடைய எனர்ஜியாக இருக்கலாம், நம்முடைய சுய விருப்பமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்கால கனவுகளாக இருக்கலாம். எதை கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய பாதத்தில் நம்ம கொடுக்குறோமோ, சமர்ப்பிக்கிறோமோ அது வேஸ்ட்டு கிடையாது. மரியாளுடைய லைஃப்லேருந்து அதான் பார்க்குறோம். நம்முடைய ஆராதனை, பர்சனலாக நம்ம ஆராதிக்கிறது, அவருடைய கரத்தில் நம்முடைய லைஃப்பை கொடுக்கறது எதுவுமே ஒரு நாளும் வீணாகாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான் பவுல் வாழ்ந்தார். தமஸ்கு வீதியில் பார்க்குறாரு, வெளிச்சத்தை பார்க்குறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே கையை தூக்கி சரண்டர் சொல்லிட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அது வரைக்கும் ஹார்டாக இருந்த மனுஷன் இப்போ அப்படியே உடச்சி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். நான் அதை அப்படி தான் அந்த சம்பவத்தை நினைக்கிறேன். 2 கையை மேலே தூக்கிட்டு சரண்டர்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய விருப்பப்படி அவர் ஒரு நாளும் வாழலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆவியானவர் இங்கே போக சொல்கிறார், ஆவியானவர் இதை தடை பண்ணுறாரு, இங்கே போக சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாரு. அதான் அவர் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து மட்டும் எப்போ நமக்குள்ளே பிழைச்சிருக்கிறாரோ, எப்போ நம்முடைய சுயங்கிறது அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குதோ, அப்போ நம்ம வந்து வெற்றிகரமான ஒரு சக்ஸஸான வாழ்க்கை வாழ்கிறோன்னு அர்த்தம். அது வரையிலும் நான் 50 அவர் 50 இல்லைனா 30 70 அப்படி நமக்குள்ளே வந்து அப்படி ஏதோ ஒரு டீல் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது அவருடையது. இப்போ நான் இந்த அளவுக்கு கர்த்தர்கிட்ட கொடுக்க முடியுமான்னா அவர் நம்பத்தக்கவர்.
அவரை பற்றி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பிதாவாகிய தேவன் அவர் எதையுமே தனக்காக வைக்கலை. வச்சாரா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். இது என் புள்ள பிடிச்சி வச்சாரா? வச்சுக்கிட்டு தேவதூதன் அனுப்புனாரா? இல்லை. பரலோகத்தினுடைய முக்கியமான பொக்கிஷத்தை, அந்த செல்வத்தை, இயேசுவை நமக்காக கொடுத்தார். அவர் எனக்காக எதையுமே வைக்காமல் கொடுத்துருக்கிறாருன்னா நான் அவருக்காக என் லைஃப்பை கொடுக்கலாம், நம்பிக்கையோடு கொடுக்கலாம். ஏன்னா அவர் நம்பிக்கைக்கு உரியவர். தனக்காக அவர் எதை வைக்கலை, எனக்காக கொடுத்தவர். எனக்காக கொடுத்த தேவனை நான் நம்பலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். வரும்போது எப்படி வந்தார்? மகிமையெல்லாம் அங்கே திறந்து வந்தார். மகிமையெல்லாம் அங்கே ஒரு மூலையில் வச்சுட்டு சாதாரண மனுஷனாக வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். தன்னை அப்படியே எம்டி பண்ணி ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார். அவர் நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, அவர் இந்த உலகத்தில் நடக்கும்போது அப்படியே போகிறாரு, வான் கூப்பிட்டா எல்லாம் வந்துடுறாங்க, அவர் அற்புதம் செய்கிறாரு, அதிசயம் பண்ணுறாரு, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவருக்கு என்ன ஜாலியாக வாழ்ந்திருப்பாருன்னு. ஆனால் அவர் ஜாலியாக வாழ்ந்தாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்தில் மகிமையோடு வாழ்ந்தவர் அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தார். 33 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நமக்காக வாழ்ந்தார். தனக்காக எதையும் அவர் கொண்டு வரல, பரலோகத்துலேருந்து கொண்டு வரல. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது, பிதாவுடைய சித்தத்தை மட்டும்தான் செஞ்சுட்டே இருந்தார். எதையும் எதிர்த்து அவர் எதுவுமே செய்யலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டே இருந்தார். கடைசியில் சிலுவையில் தனக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் வைக்கலாம். விழாவில் குத்தி பார்க்குறான், ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே அவருடைய பாடியில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. சிலுவையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக, பசியோட, தாகத்தோட, எல்லா வியாதிகளால் ஆட்கொள்ளப்பட்டவராக, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவ்வளவுத்தையும் நமக்காக கொடுத்தார். இயேசு நமக்காக எதையுமே வச்சுக்கிடாமல் அத்தனையும் கொடுத்தார். அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். அந்த தேவனுடைய அன்பு என்னை நடத்துச்சுன்னா நான் எனக்குன்னு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நமக்கு எனக்கு சொந்தம், இது எனக்குன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எதையுமே நமக்காக ஹோல்டு பண்ண வேண்டாம். கர்த்தருடைய கரத்தில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். நான் இருதயத்தை உடைக்கணும், ஊற்றணும்னு சொல்லும்போது சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, அன்னாள் இருதயத்தை உடைச்சி ஊற்றினா, இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தாள், நானும் அதே போல் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் நான் அழுது அழுது ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் தயவுசெய்து சொல்கிறேன், அந்த அழுது அழுது இருதயத்தை ஊற்றுறதை பற்றி நான் சொல்லலை. ஓகேயா? சில பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க, போய் ஆண்டோடைய சமூகத்தில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அழுது இருதயத்தை ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு எதை ஊற்றுனாங்களோ திருப்பி அவங்க பாட்டில் நிறச்சிட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அடுத்த நாள் போய் அதையே தான் என்ன செய்யணும்? உடச்சி ஊற்றணும். அந்த காரியத்தை நான் இவ்வளோ நேரம் பேசலை. நமக்கு எது விலையேற பெற்றதாக இருக்கோ அதை அவருடைய பாதத்தில் கொடுப்போம். அதை அவர் விலையேற பெற்றதாக பார்ப்பார். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மக்களுடைய மனதில் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னா பணம்னு நினைப்பாங்க. பணம் ஒரு சின்ன காரியம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு 1.25 மணி நேரம் இருக்கீங்கன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய காரியம். நம்முடைய மறுரூபமாக்கப்படாத மனசு இவ்வளோ நேரம் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கும். போன செவ்வாய்க்கிழமை ஒரு எஸ்ஐ பேசினார்ன்ட்டு, சர்ச்சுடைய என்ஓசிக்காக அவர் கொஞ்சம் வேலை செஞ்சார். அந்த ஃபைல்லாம் எங்கெங்கே போகுது அப்படி கேட்டு சொன்னார். இது வரைக்கும் அவர் நேரம் நான் பார்த்தே கிடையாது. அவர் சொல்லுவார், இப்போ சார் அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சேன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுன்னு அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் பண்ண ஆர்டர் அது. இது வரைக்கும் அவர் நேரம் நான் பார்த்த கிடையாது. 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாரு, சார் நம்ம ஒரு டீ சாப்பிடுவோமா 2 பேரும் சேர்ந்துனார், நம்ம ஒரு நேர்குறட்டை பார்த்துக்கோமே அப்படின்னாரு. இன்றைக்கி நான் சர்ச் இருக்குது, சரி எத்தனை மணிக்கு முடியும் சார்னா 6:45 8:30 மணி இருக்கணும். அவ்வளோ நேரம் என்ன சார் பண்ணுவீங்கன்னாரு அவர். ஏன்னா நம்ம போனோமா அப்படி வந்தோமா அப்படி பார்த்தோமா அப்படி கும்பிட்டுட்டு அப்படி சொல்லிட்டு போயிடணுமா அவங்களுக்கு அவ்வளோனா. ஏன்னா நேரம் விலையேறப்பட்டது. நேரம் தான் பணமாக மாறுது. நம்ம பணத்தையே கர்த்தருக்கு கொடுக்குறோம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, என்னுடைய நேரத்தை கொடுக்குறேன், அதில் என்னுடைய திறமையை கொடுக்குறேன், என்னுடைய உறவுகளை கொடுக்குறேன். பல உறவுகள் மூலமாக தான் பணம் வருது, நேரத்தை கொடுத்தா பணம் வருது. அத்தனையும் கொடுக்கும் பொழுது நான் என்னையே கொடுக்குறேன்னு அர்த்தம்.
நம்மை அவர் கொடுக்கும் போதெல்லாம் அது வீணானது கிடையாது. நம்மை கொடுக்கும் போதெல்லாம் அதுக்கு நிறைவான பலனை திரும்பி கொடுப்பார். கர்த்தர் யாருக்குமே கடனாளி கிடையாது. ஒரு மனுஷன் மாம்சத்தை பெருசாக நம்புகிறான்னா அவன் கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். மாம்சத்தை நம்பாமல் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் செயல்படுவது, உயர்த்துவது மேன்மையான காரியமாக இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் ஊழியம் செய்கிறது அவ்வளோ பெரிய கடினம் கிடையாது. ஒருவேளை நார்த்தில் சில கடினமான பகுதிகள் இருக்குது. இப்போ காஷ்மீர்லாம் ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினம். காஷ்மீர்லாம் ஊழியம் செஞ்சிங்கன்னா உங்களை கொன்னே போடுவாங்க, கொன்று புதைச்சிரு எரிச்சிருவாங்க. அங்கே ஊழியம் செய்கிறது சவால், கொன்னே போடுவாங்க. உயிரோடு இருக்குங்கிறது என்றைக்குமே நிச்சயம் கிடையாது. அப்படி சவாலில் ஊழியம் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சில நார்த்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிறது எந்த கஷ்டம் கிடையாது. மிஞ்சி போனால் எவனாச்சும் ஒரு அல்லு சில்லற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான். ஆனால் ஆரம்ப நாட்கள் இங்கே ஊழியம் செய்ய வந்தாங்க தெரியுமா, பையோனியர் ஒர்க். அது ஏசுனா யாருன்னே தெரியாது. நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய வந்தார், ரேங்க்லாண்ட் ஒருத்தர். அவரெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. கோடீஸ்வரன் அவருடைய மாமனாருடைய பெரிய ஃபேக்ட்ரியை அவர் வளர்த்தெடுத்த ஒருத்தர். ஃபேக்ட்ரி அவர் தான் நன்மண வேண்டியவர். கர்த்தர் கொடுத்த அழைப்புக்காக இந்த ஏரியா வந்தார். அவர் சிலர்லாம் அவர் பரியாசம் பண்ணாங்க, தொப்பியில் குடித்தார். தொப்பியில் குடித்தாருன்னா அவர் என்ன காசு இல்லாமையாக இருந்தார். அந்த மக்களோட தன்னை அடையாளப்படுத்தினார் அவர். ஏன்னா அந்த நாட்களில் சில ஆட்களை அந்த ஜாதி வேறுபாடெலாம் இருந்துச்சு இல்லையா, கொடுக்க மாட்டாங்க. அந்த தொப்பியில் வாங்கி கூட குடித்தார். தொப்பியில் எப்பயுமே குடிச்சிக்கிட்டு இல்லை, சில நேரத்தை குடிச்சிருந்தார். அவ்வளோ பெரிய பணக்காரன் ஊழியத்துக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் பேரை சொல்கிறோம். இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் பேரை சொல்கிறோம். நம்ம பேரை மறந்துடக்கூடாது, உலகம் மறந்துடக்கூடாது. நம்ம உலகம் நினைக்கக்கூடியதில் வாழ வேண்டுமென்றால் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சீங்கன்னா நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இருக்கிற மட்டும் இல்லை, தொடர்ந்துக்கிட்டே வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் சரணாகதி அடைகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவனே, முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற, திட்டமிட்டிருக்கிற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தேவனே நீ நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்கிற நேரம் வீணானது கிடையாது. உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஒதுக்குற நேரம் வீணானது கிடையாது. வேதம் வாசிக்கும்படியாக ஒதுக்குற நேரம் வீணானது கிடையாது. கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலையும் நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்ய சித்தமுள்ள மக்களாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாமுவேல்கிட்ட ஏலி சொல்லி கொடுத்தது போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ சொல்லுகிறதை அடியேன் கேட்கிறவர் மட்டுமல்ல, அதன்படி செய்யக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். என் மாம்சத்தினுடைய துர்நாற்றம் வீசாமல் ஆவியுடைய நறுமணம் வீசும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்சத்துடைய எல்லா துர்நாட்டங்களையும் கர்த்தாவே நாங்கள் உடைத்து ஆவியில் இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை வீசும்படியாக எங்களை விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்காக சில பேரை நீ பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கிறோம். எங்களை மீட்பதற்காக எவ்வளவு தூரம் சென்றீர் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்காக வாழ, உம்முடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற எங்களை முற்றிலுமாக சரண்டர் பண்ணுகிறோம். ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து சகலவித நன்மையினாலும் நிறைத்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.